நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாருங்க, நம்ம வீட்டு அந்த மணி பிளான்ட்டோட ஒரு லீஃபு எவ்ளோ பெரிய இலையா இருக்கு பாருங்களேன். இதுக்கு வந்து நான் அந்த சின்ன குட்டி ஒரு உருண்டை தான் நான் குடுத்துட்டு வரேன். அ 10 நாளைக்கு ஒரு தடவ குடுப்பேன். இது வந்து ஒரு நைட்ரஜன் ரிச்சான ஒரு ஃபெர்டிலைசர். ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஃபெர்டிலைசர குடுத்துட்டு வரலாம். இத நம்ம தொடர்ந்து குடுக்கும்போது இந்த மாதிரி இலைகள் வந்து நல்லா பெரிய பெரிய இலைகளா வரும். ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ் அதாவது பாம் ட்ரீஸு, பீஸ் லில்லி, மணி பிளான்ட்டு, போத்தோஸு, அதுக்கப்புறமா வந்து ஸ்பைடர் பிளான்ட்டு இந்த மாதிரி எல்லா செடிகளுமே ரொம்ப சூப்பரா தளன்னு வரும். உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்ல எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. ஸோ நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. அக்லோனிமா, சிங்கோனியம் இது எல்லாத்துக்குமே கூட நம்ம வந்து இத குடுக்கலாம். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு இது போட்டி என்னன்னா, இந்த மணி பிளான்ட்டோட இந்த பேபீஸ் வந்து உதிர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. நான் நெறைய தடவ வளர்த்துருக்கேன். மணி பிளான்ட்ஸோட அந்த பேபிலாம் கீழ விழுகாது. நம்மளா கட் பண்ணி வச்சா தான் வளரும். இல்ல அது மண்ல பட்டுச்சுன்னா, புது செடியா வளரும். இல்லாட்டினா இப்படியே தொங்கி அழகா பஞ்ச் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து இந்த செடிகளுக்கு இந்த உரத்த குடுத்து ஆரம்பிக்கிறேன். மேலேயும் எடுத்துட்டு போய் நான் குடுக்க போறேன். ஒரு செடிக்கு ஒரு உருண்டை ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவ குடுத்தோம் அப்படின்னா போதும். நல்லா இருக்கும். இந்த செடிகளுக்கு என்ன முக்கியமான தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன். நைட்ரஜன் எதுல நெறைய இருக்குன்னா, மழை தண்ணீல வந்து நெறையா கிடைக்கும். மழை தண்ணி மழை ரெயின் மான்சூன்ல மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். மித்த நேரத்தில என்ன பண்றது? அதுவும் இன்டோர்ல இருக்க பிளான்ட்ஸ்க்கு ஆ எங்க போறது? நைட்ரஜனுக்கு. அதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு அம் எர்த்லி உரத்த குடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, ஒரு நைட்ரஜன் நல்லா ரிச்சா கிடைக்கும். உங்களுக்கு இந்த மணி பிளான்ட் இலைகள் புடிச்சிருந்தது அப்படின்னா, ஒரு லைக் பண்ணிருங்க. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இது என்ன ஃபெர்டிலைசர்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ந நைட்ரஜன் வேற எதுல கிடைக்கும் அப்படின்னா, எப்சம் சால்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனா, எப்சம் சால்ட் வந்து எப்பவுமே இலைகளுக்கு ஸ்ப்ரே பண்றதோட நிப்பாட்டிக்கோங்க. மண்ணுல குடுக்காதீங்க. அ ஒரு நல்ல விடிகாலையில ஒரு 5 மணி, 6 மணிக்கு உள்ளனா எப்சம் சால்ட் காலையில ஒரு தடவ ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லாட்டினா சாயந்திரமா 6 மணிக்கு மேல இலைகள் மேல ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம மதியானம் ஒரு 11 மணிக்கு இல்ல 8 மணிக்கு மேல வெயில் வந்தப்புறம் நம்ம எப்சம் சால்ட்ட ஸ்ப்ரே பண்ணோம்னா, இலைகள் வந்து ஒரு மாரி ப்ரௌனிஷா ஆயிரும். ஸோ அத வந்து ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு இந்த ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ் அப்படின்னா ரொம்பவே இஷ்டம். இது பாருங்க, இது வந்து ஒரு நியான் போத்தோஸ். உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் இப்ப என்னோட கார்டன திரும்ப ரிவைவ் பண்ணிட்டு இருக்கேன். இது நான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் தான் ஆகும். ஒரே ஒரு சின்ன ஒரு குச்சி தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் நானு. இந்த நியான் போத்தோஸ் எவ்ளோ அழகா வந்திருக்கு பாருங்க. அதோட இலைகள் கூட பாருங்க எவ்ளோ நியான் போத்தோஸ் இலைகள்லாம் உங்களுக்கு தெரியும். குட்டி குட்டியா தான் இருக்கும். இதுல பாருங்க நியான் போத்தோஸோட இலைகள் எவ்ளோ பெருசா இருக்கு அப்படிங்கிறது. இதுக்கு நான் தொடர்ந்து குடுத்துக்கிட்டு வர இந்த ஃபெர்டிலைசர்ஸ் தான் காரணம். இது இன்னொரு மணி பிளான்ட்டு. இதோட இலைகளுமே பாருங்க எவ்ளோ பெருசா இது வந்து ரெகுலர் மணி பிளான்ட் தான். இதோட இலைகளுமே பாருங்க எவ்ளோ பெருசா, எவ்ளோ வந்து பளபளன்னு இருக்கு அப்படின்னு. அதே மாரி தான் இந்த சிங்கோனியம். இதுவுமே பாருங்க எவ்ளோ பெரிய இலைகளா இருக்கு அப்படின்னு. இதையுமே நான் வந்து நம்மளோட போர்ச்ல இந்த பாம் ட்ரீஸ்லாம் வச்சிருக்கோம்ல, அதுக்கு நடுவுல வச்சு மேல ஏத்த போறேன். சீக்கிரம் நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். இது பக்கத்துல இருக்கிறது டுவார்ஃப் சிங்கோனியம். அதுவுமே பாருங்க எவ்ளோ ஹெல்தியா இருக்கு அப்படின்னு. இதுக்கு நான் இத தொடர்ந்து குடுத்துட்டு வரேன் இந்த ஃபெர்டிலைசர் தான் காரணம். அது இல்லாம ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, "நீங்க இன்டோர்ல தானேன்னு சொன்னீங்க. ஆனா வெயில் வேணும்னு வெயில் இன்டைரக்ட் சன்லைட் இருக்குன்னு சொல்றீங்க" அப்படின்னு. எந்த ஒரு பிளான்ட்டுமே உங்களுக்கு வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் கிடையாது. எந்த ஒரு பிளான்ட்டுமே இன்டோருக்காக டிசைன் பண்ணது கிடையாது. நம்ம பெரிய இந்த அமேசான் காடுகள் மாதிரி இருக்கிற இடங்கள்ல பெரிய பெரிய மரங்களுக்கு கீழ வச்சு வளர்க்கக்கூடிய பிளான்ட்ட தான் வளர்ற பிளான்ட்ட தான் நம்ம வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில கொண்டு வரோம். ஏன்னா, அது நிழல்ல வளரக்கூடிய செடிகள். அதுக்காக இன்டோர்ல அப்படின்னு அவசியம் இல்ல. ஏன்னா, நம்ம அமேசான் காடுகள்ல கீழ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நல்லா வந்து ஒரு ஹியூமிடிட்டி இருக்கும். அந்த வந்து ஒரு காத்தோட ஃப்ளோ இருக்கும். அது எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ள கிடைக்க போறதில்ல. அதனால நம்ம வீட்டுக்குள்ள வச்சோம் அப்படின்னா, ஃபேன் போட்டு விடலாம். வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே அது நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இப்ப இந்த மணி பிளான்ட்ட பாருங்க எவ்ளோ பெரிய பெரிய மணி பிளான்ட்டா இருக்கு. எவ்ளோ லாங் லீஃபா இருக்கு அப்படின்னு. இது வந்து பெரிய லீஃபோட கேட்டகரி தான். இன்னும் வளர வளர இன்னுமே இந்த இலைகள் வந்து பெருசாகும். ஆனா நான் நெறைய தடவ ட்ரை பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு வந்து வச்சோனே அது நார்மல் மணி பிளான்ட் மாரி தான் வளரும். பட் இந்த தடவ கரெக்ட்டான கேர் குடுக்கறதுனால இந்த இலை இது வந்து 2வது இலை நம்ம வீட்டுக்கு வந்து 2வது இலை வந்திருக்கு. நல்ல ஒரு அ நல்ல பெருசாவே வந்திருக்கு. இதுவுமே கூட ஒரு மான்ஸ்ட்ரா பிளான்ட் தான்.
தான். இதுவுமே நம்ம தொட்டியில் வச்சு வளர்க்கும்போது வந்து திரும்ப அந்த இலைகள் எல்லாம் அந்த கட்டெல்லாம் போயிட்டு சாதாரண ஒரு மணி பிளான்ட் மாதிரி ஆகிடும். இதுலையுமே கூட கட்டிங் வந்திருக்கு. ஸோ நான் கொடுக்குற ஃபர்டிலைசரும் நான் வச்சுருக்கிற இடமும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய தொட்டியில் வச்சுருக்கிறதுனால நான் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த 2 செடிக்கும் இந்த 2 மணி பிளான்ட்டுக்குமே தண்ணி ஊற்றுறேன். ஆனால் ரெகுலராக நைட்ரஜன் ரிச்சான ஃபர்டிலைசர் கொடுத்துட்டு வரேன், ஸ்பெஷலி இந்த ஃபர்டிலைசர். இது நான் உங்களுக்கு நிறையா தடவை சொல்லியிருக்கேன் எப்படி செய்யணும்னு. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நல்ல ஒரு மணமாக இருக்கும். இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் பயப்படாமல் கொடுக்கலாம், நாரும் அப்படின்ற பயப்படாமல் கொடுக்கலாம், தண்ணியில் கலந்தும் இதை கொடுக்கலாம், நம்ம இந்த உருண்டைகளாகவும் கொடுக்கலாம். நான் ஏன் உருண்டைகளாக கொடுக்குறேன் அப்படின்னா, அது ஒரு ஸ்லோ ரிலீசிங் ஃபர்டிலைசராக தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு நம்ம செடிக்கு தொடர்ந்து நைட்ரஜனை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அது எப்போ இலை விரியுதோ நமக்கு தெரியாது இல்லையா, அது எப்போ இலை விரியுதோ அதுக்கு தொடர்ந்து ஃபர்டிலைசர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இது என்னன்னு பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, கருவாடு வந்து நான் வெல்லத்தோடு கலந்து வச்சுருக்கேன். ஒரு 3:2, 3 பங்கு கருவாடுனா 2 பங்கு சர்க்கரை, வெல்லம். கருவாடுனா நான் முழுசாக கருவாடை போட மாட்டேன், நாங்கள் வந்து நிறைய கருவாடு யூஸ் பண்ணுவோம். கருவாடோட மண்டை மட்டும்தான், தலையை மட்டும்தான் எடுத்து வச்சுப்பேன். உப்பு இருக்குமேக்கா அப்படின்னு உடனே கீழே கேட்பீங்க. ஆக்சுவலாக நாங்கள் இப்போல்லாம் வாங்குகிற கருவாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏதோ டிஜிட்டல் மெத்தடா இல்லை ஓவனில் வச்சு ட்ரை பண்ணுவாங்க போல இருக்குது. அதில் உப்பே இருக்கிறது இல்லை. நம்ம உப்பு போட்டாலுமே அது உப்பு முந்தி மாதிரி கருவாடுனா உப்பாக இருக்கும் அப்படின்லாம் இல்லவே இல்லை அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இப்போ தான் எல்லா இடங்கள்லையுமே அப்படி தான் கருவாடு கிடைக்கிது. உங்களுக்கு உப்பில் வச்ச கருவாடு ரொம்பவே கம்மி தான். ஸோ வந்து இந்த கருவாடு வந்து உப்பு இல்லாத கருவாடு கிடைக்கிது. அதை நீங்கள் உடம்பை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மண்டையை மட்டும் நம்ம இந்த மணி பிளான்ட்டுக்கு கொடுத்துட்டு வரலாம். மணி பிளான்ட்டு ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வரலாம். நைட்ரஜன் செம்மையாக இருக்கும். ஃபிஷ் அமினோ அமிலத்தோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் இது அப்படின்னு சொல்லலாம். ஃபோலியேஜ் ஸ்ப்ரேவாகவும் நீங்கள் கொடுக்கலாம். இதை தண்ணியில் கரைச்சி வடிகட்டிட்டு ஃபோலியேஜ் இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரேயாகவும் கொடுக்கலாம். பட் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் ஒரு சோம்பேறி, இப்படி தான் நான் கொடுத்துட்டு வரேன். இதில் வந்து 3 கப்பு வந்து கருவாடோட மண்டை நல்லா காய வச்சது, அதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க மிக்சியில் போட்டு. 2 பங்கு சர்க்கரையை நல்லா உடச்சிட்டு, வெல்லத்தை உடச்சிட்டு அதை 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் வச்சுருங்க. ஒரு டேட் எழுதி அந்த டப்பாவில் ஒட்டி வச்சுருங்க. 2 மாதம் கழித்து அதை இந்த மாதிரி உருண்டைகளாக போட்டு கொஞ்சம் ஈரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு உருண்டைகளாக போட்டு காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாகவே கூட நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இதே மாதிரி மண்ணில் லைட்டாக குழியை பறிச்சுட்டு அதில் அந்த உருண்டையை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. எறும்பு வருது அப்படின்னா நம்ம இந்த காஞ்சதாக போடுறது நல்லது. எனக்கு எறும்பு இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷான இந்த உருண்டைகளாக போட்டுடலாம். இல்லை மேலே லைட்டாக கொஞ்சமாக அந்த எறும்பு பொடி விற்கும் கடையில் அதை வாங்கி போட்டு விட்டுடலாம். இதனால் இதில் வந்து இந்த ஃபிஷ்ஷோட வாடையே இருக்காது, மணமாக இருக்கும், வெல்லத்தோட மனம் தான் இருக்கும். அதனால் அதுக்காக எறும்புகள் வராது. பட் சில நேரங்களில் எறும்பு நம்ம தோட்டத்தில் இருக்கும். அது வந்து நம்ம இது போட்டதுனால வருது அப்படின்லாம் கிடையாது, இருக்கும் நம்ம தோட்டத்தில். அந்த மாதிரி நேரத்தில் இந்த எறும்பு பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓவரால் இந்த ஃபர்டிலைசர் வந்து எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். நம்ம ரோஜா செடிக்கும் கொடுக்கலாம். ரோஜா செடி சில நேரத்தில் இலைகளே இருக்காது, இலைகள் இல்லைனாலும் பூக்கள் வைக்காது. ஸோ ரோஜா செடிக்கும் இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுத்துட்டு வரலாம். ஸ்பெஷலி இந்த ட்ராபிக்கல் பிளான்ட்ஸை கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இந்த ஏரியா ஃபுல்லாமே ஒரு பெரிய காடு மாதிரி ஒரு 3 வருஷம் கணக்கு வச்சுருக்கேன். இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு பெரிய காடு மாதிரி ஆக்கிடணும் அப்படின்னு தான் என்னோடய பிளானு. இந்த ஒரு மினி ஜங்கிள் ஆக்கணும் அப்படின்றது தான் பிளானு. நிறைய மணி பிளான்ட்டு, போத்தோஸு, அதுக்கப்புறமா வந்து அந்த பெப்பரோமியா, இந்த மாதிரி செடிகளாக வாங்கி வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.